பாருங்க ராணுவத்தில் ஓடியதுன்னா இதெல்லாம் சொல்லலையே நீங்கள் எங்களுக்கு இப்போ வந்தேன் அவ்வளோ படம் பிரச்சனை பழத்தால் எங்களுக்கு வந்து படம் அந்த மழை வெள்ளத்தால் ரெண்டு பாலமும். வணக்கம் ராவலே. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாயாட்டு பாலத்தில் நிற்கிறோம். இந்த நாயாட்டு பாலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிட்பா புயல் காரணமாக இந்த பாலம் வந்து முழுமையாக சேதமுற்றிருந்தது. அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் வந்து இந்த பாதையை வந்து மறுபடியும் வந்து புனர்நிர்மாணம் செய்து கொண்டிருந்தவர்கள். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த பாலத்தின் நிலைமை என்னன்னு சொல்லி தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. முழுமையாக பாருங்கள். இந்த காணொலி வந்து எப்படி இருக்குது, இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்லி. இது பார்த்திங்கன்னா முல்லைத்தீவு மாங்குளம் பிரதான வீதி. இந்த வீதியில் பார்த்திங்கன்னா இப்போ மழை வந்து பெய்ய விழுகிட்டு இருக்குது. இதுக்கு முதல் வந்து மழை பெய்யலை. இப்போ இந்த நெல்லெல்லாம் மேலே வந்து கொண்டு இருக்குது. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தேக்கம் காடு ஒன்று அழிஞ்சிருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இதில் இந்த கரையிலெல்லாம் மரங்கள் போட்டு வைக்கணும். நிறையமாக காற்றுகளுக்கு முறிஞ்சு விழுந்ததோ இல்லாட்டி இங்கால இந்த தேக்கம் காடு வளர்க்கினமோ இன்னொன்று தெரியலை. இதில் பாருங்க, மிகப்பெரிய தேக்கம் காடு வந்து அழிஞ்சிருக்குது. இந்த கரையிலெல்லாம் மரங்களை போட்டு வச்சிருக்கோம். மேலால் வெள்ளம் போடுறதுல இந்த இடமெல்லாம் வந்து பெரிய பெரிய பள்ளங்களாக இருக்குது. அதனால் வந்து பாதுகாப்புக்காக இந்த இடத்துல பாதுகாப்பு போட்டு வைக்கணும். எவ்வளோதுக்கு அடித்து எடுத்துக்கொண்டு போயிருக்கணும். இந்த கரையில் போட்டிருக்க இந்த கல்லுகளை எல்லாம் எடுத்து கொண்டு போயிருக்குது. இப்போ நாங்கள் நாயாத்து பாலத்துக்கு கிட்ட வந்துட்டோம். அளவில் நிற்கிறோம். பார்ப்போம் இப்போ நாயாத்து பாலம் என்ன நிலைமையில் இருக்கு. அந்த ஒரு பாலம் வந்து முழுசாக முடிவடைந்து விட்டார்னு கூறினார்கள். போய் பார்த்தா தான் தெரியும் என்ன நிலைமைன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முழுமையாக இந்த பால வேலையை செய்கிறது வந்து ஸ்ரீலங்கா இராணுவம் தான் செய்யுது. ஸ்ரீலங்கா இராணுவத்தின் பொறியியல் துறை தானாக்கும் இந்த வேலையை வந்து முன்னெடுக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாகனங்களை ஏற்றி கொண்டு அங்காள கரைக்கு போய் விடியினம், அதாவது இந்த போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்கு அங்கே பார்த்தீங்கன்னா இராணுவம் வந்து, அதாவது கடற்படை வந்து அங்கே போகுது. அது வந்து தொடுவாய். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் வந்து மூட்டை சைக்கிள்களை ஏற்றி கொண்டு அங்காள கரைக்கு போய் கொண்டிருக்கிறோம், போய் ரக்கினோம். இப்போ மற்ற மூட்டை சைக்கிள் ஏற்றப்படுது. இப்போ இதில் இருக்கிற கடற்படை முகாம்லேருந்து பார்த்தீங்கன்னா கடற்படை வந்து இந்த பாலத்துக்கு வந்து கொண்டு இருக்குது போட்டில். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மணலாறுக்கு வந்து நான் இதால் தான் போயிட்டு வந்து வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். இதுக்கெல்லாம் போய் மணலாட்டுக்கு போகலாம். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இராணுவம் வந்து போயிட்டு அங்கால போகுது. அதே மாதிரி உடைஞ்ச பாலத்தை வந்து இப்போ க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்த முடியுமா? நான் விமானந்தன் முல்லைத்தீவு நிறைவேற்று பொறியியலாளர். இந்த பாலம் வந்து முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு தான் அடங்குது. இந்த பாலம் வந்து அந்த கடந்த அந்த பெரு மழை வெள்ளத்தால் ரெண்டு பாலமும் ஒரு பக்கத்தால் கீழே விழுந்தது. இதை நாங்கள் கூடிய கீழில் தற்காலிகமாக இருந்தாலும் புனரமைத்து இதைத்தான் நாங்கள் முழு வீட்டில் செய்திருக்கிறோம். எங்களோட இராணுவத்தினரும் உதவி செய்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அந்த அதாவது 18/5 என்று சொல்லுறோம். அந்த ரெண்டாவது பாலம் செய்து முடித்த பிறகு தான் அதற்கூடாக அந்த ட்ரெயின் அந்த மற்ற இயந்திர உபகரணங்களை கொண்டு வந்து இந்த பாலத்தை செய்யக்கூடியதாக இருக்கும். அதுக்கு மேல் அதுக்குரிய ஆயத்த வேலைகளை நாங்கள் ஏற்கனவே செய்து கிட்டத்தட்ட ஓரளவு முடிகிற தருவாயில் இருக்குது. அந்த பாலம் நான் இன்னொரு 3 நாளில் அந்த பாலம் நாங்கள் முழுமைப்படுத்த முடியும். அதன் பிறகு
அங்கே இருந்து அந்த கனரக உபகரணங்களை கொண்டு வந்து இந்த பாலத்தை கூடிய விரைவில் கூடிய ஒரு நிலைமைக்குள்ளே செய்து முடிக்கலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். முல்லைத்தீவில் எத்தனை பாலங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது? இந்த 2 பாலம் மட்டும்தான் பாதிக்கப்படும். சரிதானே? இது வந்து எந்த இடத்துல இருந்து எங்க போகிற பாதை இந்த பாலம் அமைச்சிருக்கு? இது வந்து முல்லைத்தீவு கொப்புளாய் ரோட்டில் 18வது கிலோமீட்டரில் இருக்குது. இது 2 பாலங்கள் இரும்பு பாலம். முல்லைத்தீவில் இந்த 2 பாலம் இரும்பு பாலமாக இருக்குது. மிச்சமெல்லாம் பாலம். இந்த பாலம் இப்போ அப்படியே வந்து இது வந்து தொடுகடல். இப்போ தொடுகடலுக்கு வந்து ரங்கு இருக்கிறதால பார்த்தீங்கன்னா இப்போ இதால் வந்து ஒரு பகுதிகளால் நடந்து போகக்கூடிய மாதிரி செய்திருக்கணும். இப்போ பயணிகளை ஏற்றிக்கொண்டு அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு பார்த்தீங்கன்னா கடற்படை வந்து போட்டில் கொண்டு போய் கொண்டிருக்கணும். அதில் பாதுகாப்பு அங்கிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அதே மாதிரி இந்தியால கரையிலேருந்து மற்ற படகு வந்து போய் கொண்டிருக்குது. இரு படகுகளும் சந்திக்குது நடுவுக்கு. இந்த பாலத்துக்கு மேலால் வந்து தண்ணி ஓடினது வந்து உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வளவும் வந்து உடைச்சி கொண்டு போயிருக்குது இந்த வெள்ளப்பெருக்கால். அதே மாதிரி இஞ்சால கரையில் பார்த்தீங்கன்னா இந்த கல்லையும் வந்து அள்ளி வந்து இந்த ரோட்டுக்கு போட்டிருக்குது. ஓ ஓ வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களோட சொந்த இடம் நாயாட்டு தானே? பிறப்பு வளர்ப்பே தான். எவ்வளோ காலம் அங்கே இருக்கிறீங்க? நாங்கள் எனக்கு 8 வயசில் 84ஆம் ஆண்டு இடம் வேண்டது. ஓ இப்போ எனக்கு 49 வயசு. ஓ இடம் எந்த எத்தனையாம் ஆண்டு திருப்பி இங்கே வந்த நீங்கள்? திருப்பி வந்தது 2000 ஆண்டு. இங்கே திருப்பி வந்த நீங்கள் 90ஆம் ஆண்டு ஒருக்கா வந்து பேருந்து திருப்பி யுத்தம் வந்து ஓடினாங்க. திருப்பி 2000 ஆண்டு தான் இங்கே வந்தது. நீங்கள் வந்த காலப்பகுதியில் இந்த பாலம் இருந்ததோ? வந்த காலப்பகுதியில் இந்த பாலம் இருக்கல, ஒரே ஒரு பாலம் இருந்தது. ஒரு அவங்க பாம்பு வச்சு 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 ஓட்ட உடசலாக இருந்து திருப்பி அதுக்கு பிறகு சுலாமியோட போயிட்டு அந்த பாலம் சுலாமியோட போன அப்புறம் இந்த பாலம் வச்சேன். திருப்பி போடப்பட்டது 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு இது இந்த பாலம் சுலாமி பிறகு தான் இதை வச்சேன். முதல் வேறு பாலம் இருந்தது. இதுக்கு முதல்ல இப்படியே அனத்தம் இங்கே நடந்ததோ? அனத்தம் தான் அனத்தம் சுலாமியில் போனது தான் முதல் இருந்த பாலம். அது சின்ன பாலம். பேருக்கு ஏற்பட்டதா முதல் இவ்வளோ மழை வந்து வெள்ளப்பெருக்கள் ஏற்பட்டதான் இந்த வயசுக்கு இப்படியான ஒரு பெரிய பெருக்குண்டு இப்போ தான் ஏற்பட்டிருக்குது. ஒவ்வொரு மேரிக்கும் வாரதான் இப்படி ஒரு பெருக்கு வந்தது இல்லை. இப்படி பாலங்களை உடைச்சி கொண்டு போகிற அளவுக்கு வரல. வேற இல்லை. நீங்கள் உங்களோட வீடெல்லாம் தண்ணி வந்ததோ? அதில் ரூபண்ட வாடிக்கு முன்னால் தான் கடை வச்சுருந்தேன். அங்கே ஒரு சின்ன கடை தான் வச்சுருந்தேன். ஒன்றுமே இல்லை, எல்லாமே அடிச்சு கொண்டு போயிடுச்சு. அவ்வளோதுக்கு இல்லை. ஒன்றுமே இல்லை, கடையை காட்டு போகல போச்சு, எல்லாமே போச்சு. நீங்களாம் மூடிக்கொண்டு நிற்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க? சரி அம்மா, நன்றி. போட்டு தான் நிற்கிறீங்க, போட்டு தானே ஓடுறீங்க. இதெல்லாம் சொல்லலையே நீங்கள் எங்களுக்கு. நீங்கள் கேட்கலையா? நாங்கள் கேட்குவோம். சரி, மழையை பெருக்கிறது மேலே வீட்டை போங்க. நீங்கள் நினைச்சிட்டீங்க அக்கா, நீங்கள் போட்டில் இது இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திச்சிருக்குது இந்த நாயாத்து பாலம். உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடல் கொந்தளிப்போடு இருக்குது. அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மீன்கள் பிடிச்சி கொண்டு இருக்கணும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பாதையாளன் வந்து மணலாத்துக்கு வந்து போகிற பாதை இதால் போய் தான் போகணுன்னு நான் போயிருக்கிறேன். அதால் தான் சொல்கிறேன். இதால் தான் மணலாத்து காட்டுக்கு போகிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நாயாத்து பாலம் முடிஞ்சதால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை வந்து சந்திச்சிருக்கிறோம். இரண்டா இதில் இந்த பயணங்கள் மேற்கொள்ள முடியாமல் இப்போ ராட்சச கிரேனுகளை கொண்டு வந்து இப்போ இதில் இந்த பாலங்களை தூக்கி வெளியில் வச்சு அதுண்ட கலட்டுற வேலைகள், பிட் பண்ணுற வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது மும்முரமாக. இப்போ 2 பாலங்களும் வந்து உடையப்பட்டதை பார்த்திங்கன்னா இதில் வந்து புதிதாக ஒரு கொங்குரைட் போடப்பட்டு இந்த இடத்துல இப்போ பாலத்தை புதுசாக அமைக்கினோம். இதுதான் வந்து பழைய பாலம் இருந்த இடம். இதெல்லாம் இப்போ உடைக்கப்பட்டு அதெல்லாம் அப்புறப்படுத்தி கொண்டிருக்கணும்.
இப்போ இது நாயாற்றில் இருக்க அது நான் முதல் காட்டின பாலம் வந்து பெரிய பாலம். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன, அதுக்கு அடுத்த சின்ன. ஆனால் இது வந்து இப்போ அதை விட பெரிய பாலமாக வரப்போகுது. மிகவும் ஒரு நீளமாக போடினோம். உண்மையிலே நீளமாக போட்டால் நல்லது. என்ன விஷயம்னா தண்ணி வந்து ஓடக்கூடிய இருக்கும். இப்போ அதுகிட்ட பனி வந்து இப்போ செய்து கொண்டு இருக்குது. இப்போ இரண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் இல்லாட்டி 60 மீட்டர் வரும். இப்போ இந்த பால வேலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியணும்ன்றா அது இந்த மலை நைலான் இருக்குது. இப்போ மழை வந்து பெருக்கு, அதாவது தூறிக்கொண்டு இருக்குது. இதில் பார்த்தா தெரியும் அப்படியே அந்த முகில் வந்து ரங்கி தண்ணி இழுக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடற்படை வந்து ஆக்களை ஏற்றி நாங்கள் ரக்கிறது எப்படின்னா, இதுக்குள்ள வந்து அந்த நீரோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்தை பயன்படுத்தி தான் இவியல் கொண்டே ஆக்களை இறக்கினோம். அந்த கரையிலேருந்து ஏற்றி நடுவு பிடிச்சி இப்படி வந்து தான் போயிடும். இந்த நேராக போக முடியல, இதுக்கு வந்து மண்தட்டு இருக்குது. அப்போ அதால் போக முடியாத காரணத்தால் சுற்றி கொண்டு தான் போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 போட்டுக்கிட்ட இந்த இடத்துல இயங்கி கொண்டு இருக்குது மக்களை ஏற்றி இறக்கிறதுக்காக. ராணுவம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கல்லுகளை போட்டு அந்த கரையை வந்து அடிக்காமல் இந்த கம்பி வேலி மாதிரி ஒரு செட்டப் செய்து அதுக்கெல்லாம் இந்த கருங்கல்லுகளை போட்டு அடக்கி கொண்டிருக்கணும். வேலைப்பணிகள் துரிதமாக வந்து நடந்து கொண்டிருக்குது. இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர்லாம் ஷார்ட் வரையில் தள்ள விட்டாச்சு கடைசியாக பாரதி அண்ணியே. வணக்கம் அண்ணா. சொல்லுங்க. என்னென்னு சொன்னால் வாழ்வாதாரம் கொஞ்சம் பிரச்சனை பாலத்தால். மற்றது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பொதியல் பெருசாக தரவே இல்லை. அதனால தான் நம்ம மலைக்கு இதால் என்னாலும் வந்து இப்போ தொழில் கண்டு வந்து நாங்கள் இது ரெண்டாலும் கொண்டு பார்ப்போம்ண்டு. இப்போ நீங்கள் இந்த காலப்பகுதியில் இந்த புயல் காலப்பகுதியில் நீங்கள் வந்து இந்த பாலத்தால் பயணம் செய்தீங்களோ? பயணம் செய்யறதுக்கு அதுக்கு முதல் நாள் புளியமலேருந்து வந்தப்போ தான் அதுக்கப்புறம் இவ்விடத்துக்கு முனியப்பர் கோயில் அடிக்க வேற தான் தண்ணி வந்துருக்கு. பாலத்தில் வந்து தண்ணி ஏறினார். எத்தனை மணி போல்? இரவு போல் புளியமலைக்கு காவலுக்கு போனாங்க. காவலுக்கு போய்ட்டு பலையை விட்டுட்டு வரைக்கும் தான் அந்த பிரச்சனை நடந்தது. மழை வந்துட்டு உங்களோட வீடெல்லாம் தண்ணி ஏறினது. இது வரைக்கும் நான் ஒரு 7வது புள்ளியை தான் வச்சிருக்கிறேன். திடீரென பார்த்தீங்கன்னா ஓடும் இராணுவம் நாயாற்றிலிருந்து. அவ்வளோதான் பிரச்சனை பாலத்தால். எங்களுக்கு வந்து பாலம் மற்றது நாங்கள் வந்து கரவலைக்கும் போகிறது. அதுக்கு பிறகு இரவில் வந்து பாலத்தில் திரும்பி போகிறது. வாழ்வாதாரம் பிரச்சனையால் தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். எத்தனை வருஷமா அந்த கிராமத்தில் இருக்கிறீங்க? இப்போ வந்து நான் 2015 கல்யாணம் முடித்தேன். பிள்ளைக்கு வந்து 10 வயசு. இதுக்கு முதல்ல இப்படி ஒரு வெள்ளம் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது வரைக்கும் எங்களோட மனுஷன் அம்மாவுக்கு சொல்லிச்சுன்னா இது வரைக்கும் அப்படி இது வரைக்கும் நாங்கள் இதுக்குள்ள ஒரு தரம் பெறையிலே. யுத்த காலத்துலாம் இந்த பாலம் எந்த ஒரு சேதமுட்டு அப்படியும் இல்லைன்னு தான் எங்களோட வைப்பு ஆக்கள் சொல்லிச்சுன்னா. நீங்கள் வேறு இடத்துல? நான் வந்து யாழ்ப்பாணம், சொந்த யாழ்ப்பாணம். இங்கே வந்து அந்த கடத்தொழில் பழகினேன். செம்மலைக்கு வந்து ஏன்னா நான் வந்து தரிசன சம்மாடியோடு தான் நான் நின்றேன். இதில் நின்று அவர்கிட்ட தம்பியாரோட அவர்கிட்ட மாமனோட தனேசன்னையோட தான் நான் தொழில் பழகினேன் கரவில். சரி, இதை கொண்டு போய் இந்த மீன் அதில் பாலத்தை உங்களோட வாழ்க்கையை ஏதோ பட்டாலும் சரி. இப்போ வாடியில் கறிகள் ஒன்றும் இல்லை. இப்போ கறி இப்போ 1500 1000 போகுது. இப்போ கடலுக்கும் போகல. ரெண்டாலும் தொழிலில் வாழ்வாதாரத்தை பார்க்கணும். நீங்கள் நிறைய மீன் பிடிச்சி நல்ல இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தை வந்து முற்றிலும் வந்து இந்த வெள்ளம் வந்து சிதைச்சிட்டுன்னு சொல்லலாம். இல்லை ஆலயத்தின் இந்த மதில் தூணுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உடைச்சி விழுந்து பார்க்கக்கூடிய இருக்குது. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை பெய்ய ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இந்த கனமழை பெய்ய ஆரம்பிக்கப்பட்டதால் பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தின் வேலைகள் வந்து செய்வதில் வந்து மிகப்பெரிய ஒரு சிரமம். அதால் வந்து பார்த்திங்கன்னா கனகாலம் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலவில் 1 மாதத்தில் முடியப்பட வேண்டிய வேலை வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்தில் முடிகிறதாகவும் முடியலாம். ஏன்டா அவ்வளோதுக்கு வந்து மழையின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது.
இந்த வெள்ளம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டுக்கு மேலாலையெல்லாம் ஓடி எவ்வளவு சேதம் பண்ணுறதை பாருங்க. இந்த வீதியை ஃபுல்லாகவே வந்து நாசமாக்கிட்டுது.